அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நேனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10⁻³ 10⁻+3 இல்லை 10⁻⁻6. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ சிறிய அலகுகள் அதோட வந்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெர்மி என்பது எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஃபெர்மி அப்படின்னா 10⁻−15 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எஃப் ஃபெர்மின்னு கொடுத்துருவாங்க. இந்த மதிப்பானது 10⁻−15 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? அதேமாரி ஆம்ஸ்டாங், ஒரு ஆம்ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா 10⁻−10 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரு நேனோமீட்டர், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நேனோமீட்டர் என்பது 10⁻−6 மீட்டருக்கு சமமாக இருக்கும். ஒரு மைக்ரான், ஓகே, அப்படின்னா ஒரு மைக்ரோமீட்டர், ஓகே, இது 2 கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரான் அல்லது ஒரு மைக்ரோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10⁻−6 மீட்டருக்கு வந்து சமமாக இருக்கும். ஒரு மில்லி மீட்டர் என்பது 10⁻−3 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரு சென்டிமீட்டர், ஓகேங்களா, ஒரு சென்டிமீட்டர் என்பது பார்த்திங்கன்னா 10⁻−2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட்கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2, 3, 6, 9, 10, 15, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2, 3, 6, 9, 10, 15. 2 அப்படின்னா சென்டிமீட்டர், சிஎம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மியூஎம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இது 10⁻A அப்படின்னா ஆம்ஸ்டாங். ஓகே, 10⁻−50 அப்படின்னா எஃப், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சிஎம், எம்எம், மியூஎம், என்எம், ஏஎஃப். ஓகே, இந்த ஆர்டரில் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ நடுவில் சொல்லலாம், ஒரு ஃபெர்மி அப்படின்னா 10⁻−15 மீட்டர், ஒரு ஆம்ஸ்டாங் அப்படின்னா 10⁻−10 மீட்டர், ஒரு நேனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻−9 மீட்டர், ஒரு மைக்ரான் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10⁻−6 மீட்டர், ஒரு மில்லி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10⁻−3 மீட்டர், ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10⁻−2 மீட்டர், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.